எல்லாமே பர்ஃபெக்ட் இல்லை. அதாவது ஒரு மனநிலை மாறும்போது மிரக்கிள்ஸ் கேன் ஹேப்பன். நீங்கள் புது சிங்கர்ஸ் நான் சான்ஸ் தரேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இப்போ ஒரு புது வாய்ஸ் வரும்போது என்னோட பாட்டு புதுசாகுது. இந்த வயசான மாதிரி ஆக்காத. ஹி வாண்ட்ஸ் மீ லைக் அ ஃப்ரெண்ட் டு எவ்ரிவன். அண்ட் பட் நம்ம வந்து அந்த ரெஸ்பெக்டை வந்து எப்போ அதுக்கு எதை மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அது வந்து நம்ம ஓவராக போகக்கூடாது. அவங்க வந்து கான் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தட் ஆல்சோ. நான் அதை என்னோட லைஃப்பில் அது ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டேன். அவர் சொன்ன பதில் என்னென்னா, இந்த பிறவியில் வந்து நான் திறமையானவனா என்னை கடவுள் படைச்சார் இல்லையா, அதான் என் அதிர்ஷ்டம் அப்படின்னு. I know so many would kill to be in my position today. Starting off 12ஆம் தேதி ஆகஸ்ட் 1992 அன்னிலேருந்து இன்னி வரை மியூசிக் டைரக்டராக இருந்திருக்கீங்க. How has the journey been? எனக்கு கேட்டால் ஐம் வெரி லக்கி. ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறேன். அந்த காரணம் வந்து நிறைய பேரோட ப்ரேயர்ஸ், குட் விஷஸ், லவ், அன்பு. ஸோ அதனால் என்னன்னா அந்த ஹோல் ஜேர்னி ஹஸ் பீன் ஒரு பிரமாதமான ஒரு லைஃப் God has given, and I really thank and appreciate ஒவ்வொரு நேரமும் I'm really happy about that, and so that அதான் என்னை மோட்டிவேட் பண்ணுது. அது மாதிரி இந்த மனநிலை இருக்கிறதுனால ஒவ்வொரு நேரமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அண்ட் எப்படி இன்னும் பெட்டராக பண்ணலாம், எப்படி ஒரு கம்ப்ளசன்சி வரக்கூடாது நமக்கு. அண்ட் ஸோ அது மாதிரி கம்ப்ளசன்சி வர மாதிரி ஜாப்ஸ் வேணாம் சொல்லிட்டு எது நமக்கு சேலஞ்ச் வந்தோ அது அப்படி போயிட்டுருக்கு. அதான் இந்த மாதிரி எத்தனையோ புது சிங்கர்ஸ்க்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஒரு நான் அப்படி நினைக்கிறது ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் புது சிங்கர்ஸ் நான் சான்ஸ் தரேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இப்போ ஒரு புது வாய்ஸ் வரும்போது என்னோட பாட்டு புதுசாகுது. அதோட ஒரு புது கேரக்டர் வருது. அந்த கேரக்டரோட இட்ஸ் அ கேம்பிள். அது நம்ம யூஸ் பண்ணி நல்லாவும் வரலாம், நல்லா எல்லாமே போகலாம். பட் உங்கள் பாட்டு வந்து ஹிட் ஆச்சு, ஜனங்க பிடிச்சிருக்கு. அதே மாதிரி மெனி அதர் சிங்ஸ், அனுப்பமான்னு சொல்லலாம், அண்ட் ஸ்ரீனி, கார்த்திக், அவங்க பாட்டெலாம் ஜனங்களுக்கு பிடிச்சது காரணம் வந்து மியூசிக் ப்ளஸ் அவங்களுடைய வாய்ஸ், அவங்களுடைய கேரக்டர். அது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பர்சனாலிட்டி கடவுள் தரார் இல்லையா, அந்த பர்சனாலிட்டி நானும் யூஸ் பண்ணிக்கிறேன். இட்ஸ் 50-50 சொல்லலாம். நீங்கள் பலதரம் உங்ககிட்ட உங்களோட காம்போசிஷன்ஸை பாடுற அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதால நீங்கள் ஒர்க் பண்ணுறதை நான் பார்த்து அங்கே உட்காந்து ஸ்டூடியோவில் பார்த்துருக்கும்போது சம்டைம்ஸ் எங்களுக்கு வந்து இட் வுட் ஹவ் பீன் அ பேட் டே. ஸோ டேக் மேலே டேக் வாங்கிட்டு இருக்கோம். அப்போது ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் ரொம்ப கேவலமாக அன்றைக்கி பாடிட்டு இருந்தாலும் நானே அன்றைக்கி சுத்தமாக சுற்றி சேராது. அப்படி இருக்கும்போது நாட் ஈவன் அட் ஒன் பாயிண்ட் நாங்களே ஐயோ சரியா பாடலையேன்னு ஒரு டென்ஷன் இருக்கும்போது அது நோ ப்ராப்ளம், யூ சிங்கிங் ரியலி வெல் அப்படின்னு சொல்கிறது அது எப்படி சொல்கிறீங்க சார் நீங்கள்? ஹியூமன் மைண்டில் வந்து எல்லாமே பர்ஃபெக்ட் இல்லை. அதாவது ஒரு மனநிலை மாறும்போது மிரக்கிள்ஸ் கேன் ஹேப்பன். ஸோ ஒருத்தருக்கு ஒரு பேட் டே இருக்கும்போது இன்னும் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி என்னத்தை பாடுற முண்டோம் அப்படி சொல்கிறது இப்போல்லாம் இன்னும் சப்போஸ் when they feel good they open up. அண்ட் நிறைய சிங்கர்ஸ் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து 20 நிமிஷம் ஓப்பன் ஆகிறதுக்கே 20 நிமிஷம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வாரி வழங்குவாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தொட்டு ஒரு நம்பிக்கை வரும், சரி ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் விட்டு பாங்களான்ற மாதிரி. இட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ். திரு மணிரத்னம் அவர்களை பற்றி திரு பரதாஜனன் எழுதியிருக்கார் ஒரு புத்தகத்தில். அதில் மணி சாரை நீங்கள் உங்களோட குருவாக கருதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு குருவாக நினைக்கிற ஒரு நபரோட ஒர்க் பண்ணுறது எப்படி இருந்தது? நிறைய திரைப்படங்கள், கிட்டத்தட்ட ஒரு 8-9 திரைப்படங்கள் உங்களோட கூட்டணியில் வந்திருக்கு. ஸோ வாட் இஸ் தட் ஈக்குவேஷன் தட் யூ ஹேவ் வித் மணி சார்? அவர் வந்து அது மாதிரி நினைக்கிறதில்ல. அது மாதிரி அதை சொன்னால் அவர் இந்த வயசான மாதிரி ஆக்காத. ஹி வாண்ட்ஸ் மீ லைக் அ ஃப்ரெண்ட் டு எவ்ரிவன். அண்ட் பட் நம்ம வந்து அந்த ரெஸ்பெக்டை வந்து எப்போ அதுக்கு எதை மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அது வந்து நம்ம ஓவராக போகக்கூடாது. அவங்க வந்து கான் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தட் ஆல்சோ. அவர் வந்து ஃப்ரெண்ட்லியாக நினைக்கிறது வந்து நம்ம யூ நோ வேர் ஐ ஸ்டாண்ட் அண்ட் யூ நோ வேர் ஹீ ஸ்டாண்ட்ஸ். அண்ட் ஸோ இப்படி உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிஷியன் பண்ணால் நம்ம மியூசிக்கில் தான் இருக்கோம் இல்லையா. மியூசிக்கு, ராகம், ஸ்காட்ஸு அது கற்றுட்டுருக்கோம் ஒன்றும், அது வேறு விஷயம். பட் அதை மீறி ஒரு பாட்டு நல்லா வரணும்னா அதோட அப்ரோச், அதோட
அப்ஜெக்டிவ் வியூ, ஜனங்க என்ன கேட்குறாங்க நம்மக்கிட்ட, எது பிடிக்கும் அவங்களுக்கு, டைரக்டர் என்ன எதிர்பார்க்குறாரு, அவர் எப்படி ப்ரெஷரைஸ் பண்ண போகிறார். ஸோ அவர் எக்ஸ்ட்ராடனரி சாங் போட்டு அவருக்கு பிடிக்காதது கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பிடிக்காது. இல்லை எனி டைரக்டர் வச்சு இதை ஏன் கொடுத்தா என்ன போட்டு சாவடிக்கிறான் பின்னாடி போய் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு மேக் தம் ஹாப்பி. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு கெட் வாட் தே வாண்ட் இன் யோர் ஓன் வே. அண்ட் அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஹோல் டீம் இஸ் ஹாப்பி அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ரிசல்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மீறி நல்லா இல்லாமல் போகலாம். ரஹ்மான் சார், இப்போ வந்து நீங்கள் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண சில பேரை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் ரொம்ப நாள் சந்திச்சிருக்காம இருந்திருக்கலாம், பேசாமல் கூட இருந்திருக்கலாம் பிகாஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட்ஸ். ஸோ அவங்க இன்னைக்கு எனக்கும் சொல்லலை யார் யார் வர போகிறாங்கன்னு. ஸோ நீங்கள் 2 பேரும் வந்து ரிதம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணீங்க. டெல் us something that you have observed. ரஹ்மான் சாரை பற்றி நீங்கள் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் இது வரைக்கும் முக்கால்வாசி பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தான். நல்ல விஷயம் மட்டும் சொல்லுங்கள். அது மட்டும்தான் இருக்குது. நான் எப்படி நினைக்கிறேன்னா எல்லார்ட்டந்தும் எல்லா நேரமும் கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது. ஐ திங்க் ஒரு உண்மையை சொல்லணுன்னா அவரோட கொஞ்சம் பெரியவன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் நான் மாடஸ்டாக ஒத்துந்தான் ஆனோம். பட் ஸ்டில் ஐ ஹவ் லேர்ன்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் ஹிம். நான் முதல்ல சொன்ன மாதிரி 85ல் எனக்கு அவர் ரகுமான்னு ஆறதுக்கு முன்னாடி அவர் யாருன்னே தெரியாது. பட் அந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டருங்கிற வார்த்தையே பெரிய விஷயம். இப்போ 1985ல் கம்ப்யூட்டர் வந்து மியூசிக்கில் வந்துடுது. அந்த மியூசிக்கை வந்து புன்னகை மன்னன் படத்தில் இவர் வாசிக்கிறார். இவர்னு தெரியாது, அந்த இடத்துல ஒரு பையன் இருக்கார். அப்படி ஒரு ஷார்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் ரோஜா வந்து ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ஆசை பாட்டை மணிரத்னம் சார் எனக்கு போட்டு காமிக்கிறார் அவரோட வீட்டில். என்னவோ பண்ணிச்சு அந்த பாட்டு. என்ன அப்பயும் நான் சந்திச்சதே இல்லை. அதுக்கப்புறம் வந்து வீரபாண்டி கோட்டையில் பாட்டு ரெக்கார்டான புதுசில் திருடா ரெக்கார்டிங்காக அவர் அங்கே போகிறாரு. நானும் மணி சாரோட கூட போகிறேன். அந்த பாட்டை கேட்ட அனுபவம் என்னால் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. அப்போது தெரியும் அவர் எனக்கு. அதுக்கப்புறம் ஆசை அவர் பண்ணுறதா இருந்தது, கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். ஃபார் சம் ரீசன்ஸ் அப்போ நாங்கள் ஆசை பண்ணல. அதுக்கப்புறம் ரிதம் பண்ணபோது தான் எனக்கும் அவருக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப். ஏன் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 வருஷம் அந்த படம் நடந்தது. ரியலி இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹவ் லேர்ன்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் ரஹ்மான் சார். நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங்காக அவர் வந்து எனக்கு கம்யூனிகேட் ஆகிருக்கார். அதாவது அவரோட பேச்சிலிருந்து ஒரே ஒரு பதில் அவருக்கே ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், உங்களுக்கே ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி, சின்மையை கூட இங்கே கேட்கலாம் பின்னாடி ஃபர்தராக. அந்த கேள்வி என்னென்னா, இவ்வளோ பெரிய ஆள் ஆகிருக்கீங்களே, ஆஸ்கர் வரைக்கும் போயிட்டீங்களே, இப்போது அப்போ அப்படி கேட்கல. அவங்க இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக இருக்கீங்களே, உங்களோட இந்த பேருக்கும் புகழுக்கும் காரணம் வந்து உங்களோட அதிர்ஷ்டமா இல்லை திறமையா? எல்லோரும் கேட்பாங்கல்ல. இந்த கேள்விக்கு ஒரு பதில் அவருக்கு இப்போ ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு மறக்கவே முடியாத பதில் எனக்கு. நான் அதை என்னோடய லைஃப்பில் அது ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டேன். அவர் சொன்ன பதில் என்னென்னா, இந்த பிறவியில் வந்து நான் திறமையானவனா என்னை கடவுள் படைச்சார் இல்லையா, அதான் என் அதிர்ஷ்டம் அப்படின்னாரு. I am very happy that I get an occasion to tell this. Thanks sir. Really, I really mean it. அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து பாம்பேம்போது மணி சாருக்கு அவர் எவ்வளோ கவலைப்பட்டார்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் மணி சாரும் வந்து கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ். அதனால் நிறைய அவர் வந்து அவரோட எப்படி சொல்கிறது, அவரோட உடலுக்கு அவரோட மனசுக்கு அவர் வந்து ஒரு கிரியேட்டராக இருக்கிறதுக்காகலாம் ரஹ்மான் வந்து எவ்வளோ மனிதராக கன்சர்னாக இருந்திருக்காருன்னு தெரியும் எனக்கு. எங்களை கூட்டிகிட்டு மதுரைக்கு கம்போசிங் போகிற போது கூட உடனே நான் ஃபஸ்ட் டைம் தர்காவுக்கு அவரோட தான் போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு ஆக்சுவலாக. அது நான் எல்லா இடத்துலேருந்தும் கற்றுக்கிறதுக்கோ அல்லது வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கை நம்ம வந்து யாரை வந்து எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அதுதான் பெஸ்ட்டு ஸ்பேஸ்ன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லோரும் தொழிலில் இருக்கோம். எனக்கு தொழில் டைரக்ட் பண்ணுறது, அவருக்கு தொழில் மியூசிக் போடுறது, உங்களுக்கு தொழில் பாடுறது. அதை தாண்டி எங்கே நம்ம மீட் பண்ணுறோம். தட்ஸ் வாட் ஐ தாட். இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் அபவுட் ரஹ்மான் நான் நினைக்கிறேன். ரஹ்மான் சார், ஒர்க்கிங் வித் வசந்த் சார் அண்ட் எஸ்பெஷலி அந்த ஒரு 2-3 இயர்ஸ் அந்த ஒரு ரிதம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட், பியூட்டிஃபுல் சாங்ஸ். எத்தனை பேர் அந்த பாடல்களை இப்போவும் வந்து காம்படிஷன்ஸில் பாடி ப்ரைஸஸ் வின் பண்ணிட்டு இருக்காங்க. Tell us something that is special about rhythm. அவர் வசந்த் வரும்போது he was very ambitious. ரோஜாவோட என்னோட படம் பாட பேசுகிறாரு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக அது மாதிரி பண்ணி கொடுத்துருங்க சார். அது அமையிறது இருக்குது நம்மக்கிட்ட இல்லை. பட் வாட் he came up with அந்த ஐம்பூதங்களை வச்சு பாட்டு பண்ணுங்க சார். I thought it was a very new idea for that. So it was challenging for me. இது எப்படி படத்தில் இன்கார்பரேட் பண்ணோம் எனக்கு தெரியாது. பட் ஸோ ஐ ஸ்டார்ட் டூயிங் டியூன்ஸ். அப்புறம் மதுரையில் அந்த மேலே அங்கே போய் கம்போஸ் பண்ணோம். ஸோ வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நடராஜன் சார் ப்ரொடியூசர்.
and we did a very nice memorable experience. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காற்றை பற்றி பாட்டு இருந்ததுன்னா ப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டுமே யூஸ் பண்ணியிருப்பாரு. என்ன ராகம் வந்து அந்த 5 எலிமெண்ட்டுக்கும் கிட்ட போகுங்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் அவ்வளோ ரிசர்ச் எல்லாம் பண்ணுறேன். இல்லை நீங்கள் சொல்லி போய் பாம்பே ஜெஸ்டில் நான் மீட் பண்ணி சுதா ரங்கநாதன் மீட் பண்ணி இல்லை இட்ஸ் நம்ம போய் நிஜமாவே கேட்டோம் அந்த பீரியட்ல. அதாவது வந்து ரிசர்ச்னா என்னன்னா அவங்க யார் இதுக்கு வந்து கிட்ட வருங்கிற சாங்ஸை வந்து நம்ம கர்நாடிக்ல என்ன சாங்ஸ் ஏற்கனவே இருந்திருக்குங்கிறத கேட்டப்பறம் தான் தீம் தனனாக்கு வந்தோம். நேச்சுரல் அமைஞ்சிச்சு. தீம்தனா எஸ்பெஷலி அது so many people it gets so much play time in radios today. அந்த ஒரு வாட்டர் அது வந்து எப்போதும் ஒரு சலனம், எப்பாவது சதா ஒரு there is a movement about water. ஒரு இடத்துல வந்து மேபி எக்ஸப்ட் இன் a lake you don't see water in its still form. அந்த ஒரு பாடலை நீங்க வந்து எந்த மாதிரி அந்த தண்ணியோட ஒரு லட்சணத்தை நீங்க பிரதிபலிக்கணும்னு நினைச்சீங்க? அந்த ரிவரோட ரிதம் தான். யூனோ ஃபுல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல. I wouldn't say I fully exploited, but we just touched a place where it was light and beautiful, I guess.